இந்த ரெண்டு நபர்களும் நூத்துக்கணக்கான ஸ்டீல் பைப்புகளை ஒரு சின்ன போட்ல கட்டி அப்படியே நடுக்கடலுக்கு இழுத்துக்கிட்டு வராங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா, கடலுக்கு நடுவுல இவங்க ஒரு புது நாட்டையே உருவாக்க போறாங்களா. முதல்ல ஒருத்தர் ஒரு பைப் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அதோடைய மூடியை ஓபன் பண்றாரு. பண்ண உடனே அதுக்குள்ள ஃபுல்லா அப்படியே தண்ணி போக ஆரம்பிச்சு அந்த பைப் அப்படியே தண்ணி கடியில போய் பர்ஃபெக்ட்டா ஒரு பில்லர் ரெடி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த எல்லா பைப்புகளையுமே இதே மாதிரி ஒவ்வொரு பைப்பா தண்ணிக்குள்ள போக வச்சு ஒரு 200 ஸ்கொயர் மீட்டருக்கு அழகான ஒரு ஐலாண்ட் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துல இப்ப குடிக்கிற தண்ணி தான் ரொம்ப தேவையா இருக்குது. அதனால அவங்க ரெண்டு வாட்டர் ட்ரில்லிங் எக்ஸ்பர்ட்டை கூட்டிட்டு வந்து பல ப்ராசஸ்க்கு அப்புறம் ஒரு வழியா அந்த இடத்துல அழகா குடிக்கிற தண்ணியையும் வர வச்சிடுறாங்க. இப்படி இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்து ஒரு கோஸ்ட் கார்டு ஷிப் இவங்களை பார்த்துட்டு அதுல இருக்கிற ஒரு ஆபீசர், இங்க என்ன பண்றீங்க, இங்க இருந்து ஒழுங்கா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க எதுக்குமே அசர்ற மாதிரியே தெரியல. இது உங்க நாட்டுடைய எல்லைக்குள்ள வரல, அதனால எங்களை காலி பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்கள பேசி அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான புயல் ஏற்பட்டு அவங்க அந்த கரைக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாமே அப்படியே பறந்து போயிடுது. அதே நேரத்துல அந்த பக்கமா ஒரு சின்ன போட்ல ஒரு நபர் வந்து இவர்கிட்ட உதவி கேட்கிறாரு. அவர்தான் இவங்க நாட்டுக்கு வந்து குடியேறின முதல் சிட்டிசன். இவங்களுடைய நல்ல நேரம் அவருமே ஒரு இன்ஜினியர் தான். அதனால இவங்க அவரையும் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு சில நாட்கள்லயே அந்த ஐலாண்டுல ஒரு அழகான வீட்டையே கட்டி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் அந்த ஐலாண்டை வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறாரு. அவர்கிட்ட இவங்க இது ஒரு கண்ட்ரி, இங்க போட்டி போறாமன்னு எதுவுமே கிடையாது, எந்தவித பிரஷருமே இல்லாம நாங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவரு அந்த இடத்துல டூரிஸ்ட் போர்டு வச்சிடறாரு. வச்ச கொஞ்ச நாட்கள்லயே பார்த்தா அவங்களுடைய ஐலாண்டுக்கு ஏகப்பட்ட மக்கள் டூரிஸ்டா வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவங்களுக்கும் நிறைய பணம் கிடைக்குது. இது பக்கத்து நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இவங்களை இந்த இடத்தை காலி பண்ண சொல்லி 2 ஆபீசரை இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா, வந்த அந்த 2 ஆபீசருக்கும் இந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போய் கால் பண்ணி அவங்களுடைய கவர்மெண்ட் வேலையையே ரிசைன் பண்ணிட்டு இவங்களும் இந்த ஐலாண்டுடைய சிட்டிசன்ஸா மாறிடுறாங்க.